சஹ்லையா மர்ஹபா. எப்படி எல்லாரும் சோமரிங்களா? இன்னும் ஒரு சில நாள், 2 அல்லது 3 நாள் தான் இருக்கு. வசதி இல்லாக்கள் எல்லாரும் உடுப்பெல்லாம் எடுத்திருப்பீங்கண்ணே. தொழில் இல்லாக்களும் எடுத்திருப்பீங்க. தொழில் இல்லாத கஷ்டப்படுற ஏழைகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களையும் கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன உலகில் உள்ளோருக்கு இரக்கம் காட்டினாத்தான் மேல் உள்ள இறைவன் நமக்கு இரக்கம் காட்டுவான். விளங்குதா? எப்படி சொல்றது? கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நண்பரோட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒருத்தருக்கு உதவி செஞ்சோன்னு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை ஒன்று கொடுத்து, உதவி செஞ்ச மறுகணமே திரும்ப என்னோட பேசும்போது அவர் சொல்கிறாரு, நான் எந்த தொகை கொடுத்தனோ அந்த தொகைக்கு ஒரு கிஃப்டாக, ஒரு ஹதியாவாக கிடைக்கிதுன்னு சொல்லி. அது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வாக்கு உறுதி. வமா துன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹி யுவஃப இலைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில்ன்றது பல வகைப்படும். அது குடும்பத்துக்கு செலவழிக்கிறதும் அல்லாஹ்வோட பாதையில் தான், அல்லாஹ்வோட பாதையில் போகிறதும் அல்லாஹ்வோட பாதையில் தான், ஒரு மார்க்கத்தை படிக்கிறதும் அல்லாஹ்வோட பாதையில் தான். ஹரஜ ஃபி தலபில் இல்மி ஓ ஃபி சபீல் ஹத்தா யர்ஜிஅ. அவர் திரும்பி வரும் வரைக்கும் ஒரு மனுஷர் ஒரு அறிவை படிக்கிறதுக்கு போகிறாரு, திரும்பி வரும் வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கார். அப்படி ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. அது மாதிரி அல்லாஹ்வோட பாதையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு அவர் செலவழித்தார், அடுத்த செகண்ட் அவருக்கு அதே தொகை அல்லாஹ் கொடுத்தான் பாருங்களேன். அதனால தான் சொல்கிறேன், ஏழை மக்கள் இருப்பாங்க, வாயால் கேட்டு கேளா வெக்கம், தனக்குள்ள ஒரு மானம் இருக்க, தன்மானம் இருக்கு தானே. சிலாக்குள் அந்த கஷ்டத்தை பயன்படுத்தி தப்பான முறையில் ஈடுபடுறதுக்கு சில பேர் இருக்கான். அதை அல்லாஹ் பார்த்துக்குவான். அது ஒரு புறம் இருக்க. அப்போ சில பேருக்கு குழந்தைகள் அதிகமாக இருக்கும், தொழில் இல்லை, யார்கிட்ட கேட்குற, இப்படியும் நம்ம கேட்டால் நாளைக்கு நம்மளை பற்றி சொல்லி காட்டுவாங்களே, அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அதனால் சதகத்து சிறு துத்ஃபீல் கலபத்து ரப். ரகசியமாக தெரியாமல் கொண்டு கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு யுவஃப இலைக்கும் நல்லா குர்ஆன்ல சொல்கிறான், உங்களுக்கு அது மீட்டு தரப்படும். அதனால் அடுத்தது ஜகாத்துல் ஃபித்ர், திருநாள் தொழுகைக்கு முந்தி கொடுக்கணும். அதை நீங்கள் கட்டாயம் கொடுங்க. அதை கொடுக்க வேண்டியதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட குடும்பங்களில் கஷ்டப்படுறாக்கள் இருப்பாங்க, ஊர்களில் கஷ்டப்படுறாக்கள் இருப்பாங்க. அடுத்தது சில மதரசாக்கள் இருக்கும், வறுமையோடு போயிட்டுருப்பாங்க. சில பேர் மதரசா பிள்ளைகள் சிலரி கட்டிக்கலாமல் பெண்டிங்கில் போயிட்டுருப்பாங்க. அப்படியான நோன்பு மாதங்களில் தான் இந்த நன்மை வந்து டபுளா ட்ரிபிளா அதெல்லாம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் தான் அதுக்குரிய நன்மையை தாரன்னு சொல்கிறான். ஒரு ஃபர்லு செஞ்சால் 70 ஃபர்லோட நன்மையாம். அது எந்த ஃபர்லுன்னானே தெரியும். விளங்குதா? ஒரு சுன்னத்து செஞ்சால் ஃபர்லோட நன்மை. அது எப்படி நன்மை கொடுக்கான்னு அல்லாஹ்வுக்கு தேவை, வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மை அடைகிறதுக்கு முயற்சி செய்வோமே. ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. அதனால் பார்க்குற நீங்கள்லேருந்து உங்களிருந்து ஆரம்பிங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் சும்மா மட்டும் பண்ணிவிட்டு, அப்படி பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செய்யாட்டி மற்றவங்களை செய்ய வைக்க தூண்டுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குமே. பல்லிவோ அன்னி வளவா எனவே அவங்க சொன்ன விஷயம் அஞ்சத்துள்ளதாவில் வந்திருக்கிறார்கள், வராதாக்கள்கிட்ட எத்தி வைங்க. நீங்கள் எத்தி வைங்க இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சது நம்ம ஸ்ரீலங்கா நாட்டு காசு, ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபா காசு கொடுக்குற அந்த அளவுக்கு நம்ம இல்லாமல் இருப்போமா? அடுத்து இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் கடைப்பிடிங்க. என்னால் 7 அளவுக்கு தீனுடைய விளக்கத்தை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தாரேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்கள் அனைவரையும் ஹய்யாக்கல்லா. طول عمره.
நீண்ட ஆயுள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தருவானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.